வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது உங்க ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன கொண்டு போகணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வந்து 1,999 உள்ள நம்ம ராயல் பாஸை வெறும் 777க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 31 இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ வாங்க என்னென்ன கொண்டு போகலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஆர்ஆர்பிபிஓ பிலிம்ஸ் அட்மிட் கார்டு, ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் அட்மிட் கார்டு, ஒரு 2 ஐடி ப்ரூஃபு, அதுக்கான ஜெராக்ஸு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து திடீர்னு அப்படி இல்லாதுட்டாங்கன்னா இன்னொன்று வச்சு போய் நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்காக தான் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு பேனா, ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் இருந்தால் சேஃப். ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் சால்வ் பண்ணலாம் வேணாம், எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்னா லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா சில பேர் வேறு இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி போகணும், வயிற்ற கலக்கி விட்டு லூஸ் மோஷன் கீஸ் மோஷன் போயிடாமையா. சரிங்களா? அதனால் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படி, அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெயின்ஸ் பட்டன். இது உங்களுக்கு தெரியும், மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், மார்க் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வரும், பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். ஒரு மார்க் டெஸ்ட்டில் மார்க் லோவாக இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். இதை மைண்டில் ஏற்றிக்கிட்டுலாம் டிப்ரெஷன் மூடுக்கு நீங்கள் போக தேவையில்லை. அந்த கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி நம்ம அக்யூரஸியாக அடித்தோமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ வாங்க பார்ப்போம் அப்ரோச் அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்மி டைமில் அவங்களால எல்லா கொஸ்டினையுமே பார்க்க முடியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினாக மெதுவாக பார்த்து போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கொஸ்டின் பின்னாடி இருந்திருக்கு, ஒரு 10 கொஸ்டின், அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய இருக்கு. ஸோ இப்படிலாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. உள்ள நுழைஞ்சோடனே டக்குன்னு எல்லா கொஸ்டினையும் பார்த்துது, எது தெரியுதோ அக்யூரஸியாக மட்டும் அடி. சரியா? ஃப்ளூக்கு போட்டுக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்லோவாக ஒரு கொஸ்டினாக பார்த்துட்டு போகும்போது பின்னாடி உள்ள 10 கொஸ்டின் தான் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருக்கும், அதை மிஸ் பண்ணியிருக்கோம். டக்குன்னு டைம் முடிஞ்சிடும், அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் செக்ஷனில் நுழைஞ்சாலும் சரி, இங்கிலீஷில் நுழைஞ்சாலும் சரி, ஆப்ஸில் நுழைஞ்சாலும் சரி, ஸோ இந்த செக்ஷன் டைமிங்கில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் எடுத்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருங்க. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதை தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், இதை தான் செகண்ட் அட்டன் பண்ணணும், இதை தேர்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம வந்து நல்ல அக்யூரஸியோட நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வர முடியும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ரீசனிங்குள்ளே நுழையிறீங்களா, பசில் சீட்டிங்கை கடைசி அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? மிஸ்சலேனியஸ்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி முடிச்சிருங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து வீக்கர் செக்ஷனாக இருக்கும், அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அதெல்லாம் முன்னாடி எடுத்து முடிங்க. இந்த மீனிங்ஃபுல் வேர்ட் கொஸ்டின்லாம் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ரீசனிங் உங்களுக்கு நல்லா நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சார் நீங்கள் நல்லா தான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க, நம்ம சேனல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ட்ரெயின் அப் ஆகிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குவான்ஸ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பாருங்கள். குணா சார் உங்களுக்கு எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோதான், அதை பார்த்து முடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டி. ஸோ ஆப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மிஸ்சலேனியஸ்லாம் முடிங்க, அப்ளிகேஷன்ஸை பாருங்கள், எது ஃபஸ்ட்டு போகணும் எது லாஸ்ட்டு போகணும்னு முடிவு எடுத்து கரெக்டாக அக்யூரஸியாக கொடுங்க. வெற்றி நம்மதே. ஸோ ஆல் த பெஸ்ட் மக்கள் எல்லாத்துக்குமே. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். நமக்குன்னு இருந்தால் நமக்கு தான். ஓகேயா? 10-10-10.